இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. இது நம்ம தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இல்வாழ்க்கையை பற்றி அறத்துப்பாலில் சொன்ன அற்புத வரிகள்ங்க. இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது அன்பான வணக்கம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சின்ன வயசில் நம்ம படிச்சிருப்போம் ஒரு விறகு வெட்டி கதை. ஒரு ஊரில் ஒரு விறகு வெட்டி இருந்தான். அவன் ரொம்ப ஏழை, டெய்லி சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அவன் ஒரு இரும்பு கோடாரி வச்சுருந்தான். ஒரு நாள் அவன் ஆற்று ஓரமாக விறகு மரம் வெட்ட போகிறப்போ அந்த கோடாரி தவறி தண்ணியில் விழுந்துடுச்சு. உடனே ஐயோ பிழப்புக்கு இருந்த ஒரு இதுவும் போயிடுச்சு அப்படின்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் ஒரு தேவதை வந்து ஆற்றுலேருந்து தோன்றி, ஏன்ப்பா அழுகிறேன்னு கேட்டேன்னு, இந்த மாதிரி நான் வேலை செய்கிறதுக்கு வச்சு கோடாரி விழுந்துருச்சுங்க இந்த ஆற்றுல, என்ன பண்ணுறேன்னு தெரியாது, சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன்னு அந்த தேவதை மனம் இறங்கி தண்ணியில் மூழ்கி ஒரு அழகான தங்க கோடாரி கொடுக்குறாங்க. இதுவாப்பா உன்னோட கோடாரி அப்படின்னு கேட்டோன்னே, இது இல்லைம்மா அப்படிங்கிறான். மறுபடியும் அவங்க தண்ணியில் மூழ்கி ஒரு வெள்ளி கோடாரி கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு இதுவா அப்படின்னு கேட்டோன்னே, இதுவும் இல்லைங்க அப்படின்றான். மூணாவது தடவையாக அவனோட உண்மையான அந்த இரும்பு கோடாரியை காட்டுறாங்க. இதுவா அவன் கோடாரி அப்படின்னா, ஆமாங்க இதுதான் என்னோடது அப்படின்றான். அந்த தேவதை வந்து இவனோட நேர்மையை பாராட்டி மனம் நெகிழ்ந்து, அப்பா உன்னோட நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த 3 கோடாரியை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த 3ஐயும் வாங்கிட்டு வந்து கொஞ்ச நாளில் அவன் ரொம்ப பணக்காரன் ஆகிட்டான் அதை வச்சு. அப்புறம் அவனுக்கு கல்யாணமும் ஆகிடுது. ரொம்ப நாள் கழிச்சு அவனோட ஒய்ஃப் கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் எப்படி பணக்காரானீங்கன்ற கதையை எனக்கு சொல்லுங்கன்னு. சரி வா அப்படின்னு அவன் அந்த விறகு வெட்ட போன அந்த ஆத்தோரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்போது பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அந்த அம்மா வந்து தவறி தண்ணியில் விழுந்து மூழ்கிட்டாங்க. மறுபடியும் உட்காந்து கவலையில் அழுதுகிட்டு இருக்கான், ஐயோ மனைவி போயிடுச்சே அப்படின்னு. அதே தேவதை மறுபடியும் தோன்றி கொஞ்ச நேரம் கழிச்சு தோன்றி, ஏன்பா கவலையாக இருக்க, அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைங்க என்னோடய மனைவி இந்த மாதிரி பார்க்க வந்தாங்க, இந்த மாதிரி சொன்னேன், என்னோடய பழைய கதையெல்லாம் இப்படி தவறி தண்ணியில் விழுந்து மூழ்கிட்டாங்க அப்படின்னு பதறி அடித்து அழுகுறான். உடனே கவலைப்படாதப்பா நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு தண்ணீரில் மூழ்கி ஒரு அழகான பொண்ணு, தீபிகா படுகோன் மாதிரி ரொம்ப அழகான பொண்ணை காட்டுறாங்க. அப்பா இதுதான் அவன் மனைவி அப்படின்னு. ஆமாம் இதுதான் என் மனைவி அப்படின்னு அவசரமாக சொல்கிறான். தேவதைக்கு கோபம் வந்துடுச்சு. ஏன்பா ஏழையாக இருந்தப்படி ரொம்ப நேர்மையாக இருந்தியே, இப்படி பணக்காரன் என்னோடனே ஒரு அழகான பொண்ணை பார்த்து இதுதான் என் மனைவி அப்படிங்கிறியே அப்படின்னோடனே இவன் சொல்கிறான், நீங்கள் வேறங்க, இப்போ ஒரு அழகான பொண்ணை காட்டுவீங்க தீபிகா படுகோன் மாதிரி, அப்புறம் த்ரிஷா மாதிரி ஒரு பொண்ணை காட்டுவீங்க, நான் அதுவும் இல்லைன்னு சொல்லிவிடுவேன், அப்புறம் 3ஆவதாக உண்மையாக என் மனைவியை கொடுப்பீங்க, நான் இதுதான் சொன்னோடனே உன் நேர்மையை பாராட்டி 3ஐயும் நான் நீயே வச்சுக்குப்பான்னு கொடுத்துருவீங்க, 1 வச்சே நான் படாத பாடுபடுறேங்க, 3 வச்சா அவ்வளோதான் நான் செத்தேன் அப்படின்னு நானாம். இந்த காணொலியில் வர நகைச்சுவையும் கருத்துக்களும் யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டவை அன்று, முழுக்க நகைச்சுவைக்காகவும் புரிதலுக்காக மட்டுமே. இன்றைக்கி நாம் வந்து வெட்டிங் அண்ட் மேரேஜ் இடியம்ஸ் பற்றி பார்க்க போகிறோங்க. வெட்டிங் ஆனிவர்சரிஸ் அண்ட் தேர் நேம்ஸ். ஹென்ரி யங்மேன் அப்படின்றவர் த சீக்ரெட் ஆஃப் அ ஹாப்பி மேரேஜ் ரிமைன்ஸ் அ சீக்ரெட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியை பேப்பர் வெட்டிங் சொல்கிறாங்க, செகண்ட் இயர் ஆனிவர்சரியை காட்டன் வெட்டிங் அப்படின்றாங்க, தேர்ட் இயர் ஆனிவர்சரியை லெதர் வெட்டிங் அப்படின்றாங்க. இப்படி போனால் 10th ஆனிவர்சரியை டின் வெட்டிங் அப்படின்றாங்க, 25th ஆனிவர்சரியை சில்வர் ஜூப்ளி அப்படின்னு சொல்கிறோம், 50th ஆனிவர்சரியை கோல்டன் ஜூப்ளி அப்படின்றோம், 60th ஆனிவர்சரியை டைமண்ட் ஜூப்ளி அப்படின்றோம், 70th ஆனிவர்சரியை பிளாட்டினம் ஜூப்ளி அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிற இடியம் வந்து டு டை த நாட். நம்ம தமிழ் அழகாக சொல்லுவோம்ல, 3 முடிச்சு போட்டுவிடணும், அவனுக்கு கால் கட்டு போட்டுவிடணும் அப்படின்னு. அதாங்க டு கெட் மேரிட் அப்படின்றது டை த நாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கல்யாண பொண்ணு வந்து கல்யாணத்து அன்னைக்கு ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஒரு சின்ன குழந்தை, ஏன் இந்த அக்கா அழுதுகிட்டே இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு பக்கத்தில் இருந்தவங்ககிட்ட கேட்குது, ஏன் இந்த அக்கா அழுகிறாங்க? இல்லைப்பா, பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போகிறப்ப அப்படி தான் அழுவாங்க பொண்ணுங்க அப்படி. அதுக்கு புரியல சின்ன குழந்தைங்க, அந்த அக்கா நகைலாம் போட்டிருக்காங்களே அப்புறம் ஏன் அழுகிறாங்க அப்படின்னோடனே மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அப்பா அம்மா வீட்டில் ஒரு மாதிரி வாழ்ந்துருப்பாங்க, அடுத்து புகுந்த வீட்டில் எப்படி இருக்க போகிறோமோ அந்த மாதிரி எதிர்காலம் எப்படி இருக்க போகிறோமோ நினச்சி அழுகிறாங்க. இந்த குழந்தைக்கு புரியல, அதான் நகை அழகாக போட்டிருக்காங்க, ட்ரெஸ் போட்டிருக்காங்க, மேக்கப்லாம் பண்ணியிருக்காங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, அப்புறம் ஏன் அழுகிறாங்கன்னொடனே பக்கத்தில் இருந்த ஒரு பொறுமை இழந்துட்டார். ஆமாப்பா இன்றைக்கி தான் அந்த அக்கா அழுகிறாங்க, நாளையிலேருந்து மாமா அழுவார் அப்படின்னு சொன்னாராம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, மேரி அண்ட் ஜான் ஆர் கோயிங் டு டை த நாட் சூன். அடுத்த நம்ம பார்க்குறது டு கெட் ஹிட்ச்ட். இதுக்கும் அதே அர்த்தம் தாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு அர்த்தம், டு கெட் மேரிட் அப்படி.
ஒரு ஒரு அம்மா அன்றைக்கி சண்டேயில் ஹஸ்பண்டை பார்த்து சொல்கிறாங்க, யூனோ ஐ வாஸ் அ ஃபூல் when I married you அப்படின்னு. அதுக்கு ஹஸ்பண்ட் சொல்கிறார், எஸ் டியர் பட் ஐ வாஸ் இன் லவ் அண்ட் ஐ டிட் நாட் நோட்டிஸ் தேட் அப்படின்னு. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, மை பிரதர் இஸ் கெட்டிங் ஹிச்ட் நெக்ஸ்ட் மந்த். அடுத்தது நம்ம பார்க்குறது டு சே ஐ டூ. இதுக்கும் அதே அர்த்தம் தான், டு கெட் மேரிட். In many traditional weddings, the bride and groom will take their vows by responding I do to the wedding officiant's question. ஒருத்தர் பேப்பரில் விளம்பரம் கொடுத்தாராம், ஒய்ஃப் வாண்டட் அப்படின்னு. அடுத்த நாள் அவருக்கு 50 டெக்ஸ்ட் மெசேஜ் வந்திருக்கு, டேக் மைன் அப்படின்னு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, when you say I do, you are done அப்படின்னு. இந்த இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, destination weddings seem to be getting more popular. I know a lot of people who have said I do in foreign countries. அடுத்த நம்ம பார்க்குறது to walk or go down the aisle. இதுக்கு அதே அர்த்தம் தான், to get married அப்படின்னு. In many traditional wedding ceremonies, the bride and groom walk down the center aisle of a church before taking vows. ஒரு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க அன்னைக்கு, I never knew what the real happiness was until I got married. Then it was too late அப்படின்னு. இன்னொரு அம்மா அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட சொல்கிறாங்க, நான் கல்யாணமே பண்ணிக்கல, 3 பெட் அனிமல்ஸ் வச்சுருக்கேன், அந்த 3 they serve the purpose of a husband அப்படின்னு. என்னென்னு கேட்டோன்னே, ஆமாம் ஒரு நாய் வச்சுருக்கேன், காலையிலேருந்து வல்லுன்னு குலைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு கிளி வச்சுருக்கேன், மத்தியானத்துலேருந்து கெட்ட வார்த்தையாக பேசிகிட்டு இருக்கும், ஸ்வேர் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு பூனை வச்சுருக்கேன், நைட்டு திருட்டுத்தனமாக வீட்டுக்கு லேட்டாக வந்துடும் அப்படின்னு. அதனால் நான் கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்னு. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, வாக்கிங் டவுன் தி aisle on her father's arm is a dream come true. அடுத்த நான் பார்க்குறது த பிக் டே. கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த நாள், கல்யாண நாளில் தான் பிக் டேன்னு சொல்கிறாங்க. அனதர் வே டு சே த டே ஆஃப் வெட்டிங் டே அப்படின்னு அர்த்தம். அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறார், எ மேன் இஸ் இன்கம்ப்ளீட் அன்டில் ஹீ இஸ் மேரிட், தென் ஹீ இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு. இன்னொருத்தர் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறாரு. முன்னாடி இந்த வரவேற்பில் இருக்கவங்க கேட்குறாங்க, நீங்கள் பொண்ணு வீட்டுக்காரரா மாப்பிள்ளை வீட்டுக்காரரா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறார், யோ நான் பொண்ணோட பழைய வீட்டுக்காரையா அப்படின்னு. இந்த இடியம்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, வெட்டிங் பிளானர்ஸ் ஹெல்ப் எவ்ரி திங் கோஸ் ஸ்மூத்லி ஆன் யுவர் பிக் டே. இன்னொரு எக்ஸாம்பிள், வென் இஸ் த பிக் டே. அடுத்த நான் பார்க்குறது டு பாப் த கொஸ்டின். என்ன அர்த்தம்னா, ஆஸ்கிங் சம்படி டு மேரி யூ. ஒரு சண்டையில் ஒய்ஃபு கேட்குறாங்க, சொல்லுங்கள் யார் முட்டாள், நீங்களா நானா அப்படின்னு. உடனே அவர் பொறுமையாக சொல்கிறாரு, இந்த ஊரில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் நீ எவ்வளோ பெரிய அறிவாளின்னு, நீ போய் ஒரு முட்டாளை கல்யாணம் பண்ணுவியா அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, தீபா said yes as soon as he popped the question. அடுத்த நான் பார்க்குறது டு கெட் டவுன் ஆன் ஒன் நீ. இதுக்கு என்ன அர்த்தம்னா, டு ப்ரப்போஸ் அப்படின்னு அர்த்தங்க. இன் வெஸ்டர்ன் கல்ச்சர் மென் ஆஃபன் கெட் ஆன் ஒன் நீ டு ப்ரப்போஸ். ஒரு ஃப்ரெண்ட் அன்றைக்கி சொல்கிறார், மேரேஜ் இஸ் ஆல் அபவுட் ஹேவிங் 3 rings. ஃபர்ஸ்ட் இஸ் என்கேஜ்மெண்ட் ரிங், செகண்ட் இஸ் வெட்டிங் ரிங், தேர்ட் இஸ் சஃபரிங் அப்படின்னு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஐ வுட் கில் மை பாய் ஃப்ரெண்ட் இஃப் யூ கெட் டவுன் ஆன் ஒன் நீ அட் அ க்ரௌடட் ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட். தட் வுட் பி ஸோ எம்பாரசிங். அடுத்த நான் பார்க்குறது டு ஆஸ்க் ஃபார் சம்ஒன்ஸ் ஹேண்ட். A formal way of asking someone to marry you, to request permission to marry one, as from their father or family. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மேஜிக்ன்ற ஒரு மியூசிக் பேண்ட் இருக்குது, கனேடியன் மியூசிக் பேண்ட். அவங்க ரூட் அப்படின்ற ஒரு சாங் போட்டிருந்தாங்க. அவ்வளோ அழகாக அந்த ஒரு வெள்ளைக்காரர் அந்த பொண்ணோட அப்பாட்ட கேட்பார், எங்களை எப்படியா கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு சான்ஸ் இருந்தால் அந்த 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 சாங் கேட்டு பாருங்கள், ரொம்ப எனக்கு பிடிச்ச சாங். இன்னொருத்தர் தன் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்கிறாரு, when I want to photograph my wife, I don't say smile please, I say I love you and she just lights up. இந்த இடியம்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு he's asked her father for her hand, the man was deeply moved. செகண்ட் எக்ஸாம்பிள் my grandfather
asked my grandmother's hand in marriage when he was only 17 years old. Times have really changed. அடுத்தவன் நான் பார்க்குறது டு லீவ் சம்படி அட் தி ஆல்டர். கல்யாணம் அன்னைக்கு கல்யாணம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிரு. நம்ம சினிமாலலாம் நிறைய பார்த்துருப்போம் இல்லையா, பொண்ணோ யாரோ எனக்கு ஐயோ இந்த கல்யாணம் வேணான்னு அந்த கல்யாண மேடையிலேருந்து ஓடிடுவாங்க, அல்லது வீட்டிலேருந்து தெரியாமல் போயிடுவாங்க. அது இன்னொருத்தவங்களுக்கு எவ்வளோ அவமானமாக இருக்கும் இல்லையா. ஒரு குறுங்கதை ஒன்று படித்தேங்க. அது சொல்லுவாங்க, தெர் வாஸ் அ மேன் அண்ட் ஹி வாஸ் இன் லவ் வித் அ லேடி and he proposed to her, right? Would you like to marry me? And she said no. Then he lived happily ever after அப்படின்னு. இந்த இடியம்க்கு என்ன அர்த்தம்னா, டு டிசைட் நாட் டு கெட் மேரிட் அட் த லாஸ்ட் மினிட், யூஸ்வலி ஆன் த சேம் டே அஸ் த வெட்டிங். ஒரு 2 கல்யாணம் ஆனவங்க பேசிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸு. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, மை ஒய்ஃப் இஸ் அன் ஏஞ்சல் அப்படின்னு. இன்னொருத்தர், ஓ யூஆர் ஸோ லக்கி, மைன் இஸ் ஸ்டில் அலைவ் அப்படின்னு. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, poor Sam, his fiancée left him at the altar. அடுத்த நாம் பார்க்க போகிறது ஷார்ட் கன் வெட்டிங். A wedding that happened suddenly and quickly because the woman is pregnant. இந்த இடியம் பார்க்குறப்ப எனக்கு சமீபத்தில் நம்ம கிரிக்கெட் பிளேயர் ஹர்திக் பாண்டியா ஞாபகம் தான் வருங்க. அவர் ஒரு நட்டாஷா ஸ்டான்கோவிச்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருந்தாங்க. அவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக கூட அவங்களுக்கு ஒரு அழகான ஆம்பளை பையன் பிறந்திருக்கான். இந்த இதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஜஸ்ட் பிகாஸ் மை ஒய்ஃப் வாஸ் ப்ரெக்னென்ட் when we said our vows doesn't mean that it was a shotgun wedding. We had planned on tying the knot anyway. அடுத்தவன் நாம் பார்க்குறது மேரேஜ் ஆர் மேட்ச் மேட் இன் ஹெவன். நம்ம சொல்லுவோம்ல தமிழில், திருமணம்ன்றது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படின்னு. அன்னைக்கு ஒரு அம்மா அவங்க ஹஸ்பண்ட்டை கேட்குறாங்க, என்னங்க சொர்க்கத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஒன்றா இருக்க முடியாதாமே அப்படியா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாம் அதனால தான் அதுக்கு பேர் சொர்க்கம் அப்படின்னு. இன்னொரு அம்மா அவங்க ஹஸ்பண்ட்டை பார்த்து கேட்குறாங்க, ஏங்க இப்போ ஒரு தேவதை நம்ம முன்னாடி தோன்றி உங்களை ஒருத்தரை சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போவேன், ஆனால் யாராவது ஒருத்தரை தான் கூப்பிட்டு போவேன், அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் போவீங்களா இல்லை என்ன அனுப்புவீங்களாங்கன்னு? கண்டிப்பாக உடனே தான் அனுப்புவோம்மா அப்படின்னு. இவங்க அம்மா மனம் நிகழ்ந்துட்டாங்க. என் மேலே அவ்வளோ பாசமாங்க அவங்களுக்கு. இல்லை நீ இல்லாத இடமே எனக்கு சொர்க்கம் தானே அப்படின்றார் அவர். இன்னொருத்தர் சொல்கிறார், ஜான் மில்டன் ரோட் பேரடைஸ் லாஸ்ட் அப்படின்னு. ஆஃப்டர் சம் டைம் ஹிஸ் ஒய்ஃப் டைட் தட் ஹி ரோட் பேரடைஸ் ரீகைன்ட் அப்படி. இந்த இடியம்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, மிஷல் அண்ட் பேரக் ஒபாமா ஆர் மேட்ச் மேட் இன் ஹெவன். அடுத்த நாம் பார்க்க போகிறது a marriage of convenience. A marriage when people marry for reasons other than love. உண்மையான அன்பு இல்லாமல் அவங்களோட பணத்துக்காகவோ அல்லது வேறு எதுக்காகவோ தன்னோட அட்வான்டேஜுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறது a marriage of convenience அப்படின்னு சொல்கிறது. ஒரு அம்மா அதோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கு அன்றைக்கி, என் புருஷனை நான் லட்சாதிபதி ஆக்கிட்டேன் அப்படின்னு. அப்படியா, அதுக்கு முன்னாடி அவர் என்னவா இருந்தார் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க இன்னொருத்தவங்க. எக்ஸ்கியூஸ் மீ. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, அதுக்கு முன்னாடி அவர் கோடீஸ்வரனாக இருந்தார் அப்படின்னு. இதை பார்க்குறப்போ எனக்கு இந்த யூகே, கனடா அந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் நிறைய பேர் இமிக்ரேஷனுக்காக மட்டுமே கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க. கல்யாணம் பண்ணி கொஞ்சம் நாளில் ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. ஏன்னா அவங்களோட லட்சியம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதான் எனக்கு ஞாபகம் வருதுங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, நாட் எவ்ரி ஒன் இஸ் லுக்கிங் ஃபார் லவ். Some people want a marriage of convenience that brings them money and an improved social standing. அடுத்த நான் பார்க்குறது ஒன்ஸ் பெட்டர் ஆர் அதர் ஹேஃப் அப்படின்னு. என்ன அர்த்தம்னா, ஒன்ஸ் சிக்னிஃபிகண்ட் அதர், அதாவது டிப்பிக்கலி ஸ்பவுஸை சொல்லுவாங்க, மனைவியோ கணவனையோ பெட்டர் ஹேஃப் அப்படின்னு. ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் சண்டையே இல்லாமல் இவ்வளோ நாள் கல்யாணம் ஆகி அப்படி சண்டை இல்லாமல் அப்படி சமாதானமாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்றதுக்கு இது என்ன பெரிய விஷயம்? வீட்டில் உள்ள சின்ன சின்ன டிசிஷன்லாம் என் ஒய்ஃபை எடுக்க விட்டுடுவேன், பெரிய டிசிஷன் மட்டும் நான் எடுத்துப்பேன் அப்படின்னு. அப்படியா, என்னென்ன சின்ன டிசிஷன் அப்படின்னோடனே, வீட்டுக்கு என்ன வாங்குறது, என்னென்ன ஜாமான் வாங்குறது, ஃப்யூச்சரில் எப்படி எவ்வளோ பணம் சேர்க்குறது, குழந்தைங்களை எப்படி படிக்க வைக்கிறது, அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க.
அப்போ என்ன பெரிய டிசிஷன்லாம் நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னோடனே, ஆமாம், உலக பொருளாதாரத்தை எப்படி முன்னேற்றுறது, கொரோனாவுக்கு எப்படி வேக்சின் கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் நான் பார்த்துப்பேன் அப்படின்னாராம். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, மை பெட்டர் ஹேவ் மேக்ஸ் த ஃபைனான்ஷியல் டிசிஷன்ஸ், ஷில் ஹேவ் டு லுக் அட் திஸ் லேட்டர். வேடிக்கையாக ஒன்று சொல்லுவாங்க, ஆஃப்டர் மேரேஜ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிகம்ஸ் டூ சைட்ஸ் ஆஃப் த காயின், they just can't face each other but they stay together அப்படின்னு. அடுத்த நான் பார்க்குறது மிஸ்டர், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ரைட். எனக்கு தெரிஞ்சவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, ஒருவர் பொறை இருவர் நட்பு அப்படின்னு. இதுக்கு இந்த இடியம்க்கு என்ன அர்த்தம்னா, மீன்ஸ் த ஐடியல் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் ஃபார் சம் ஒன். இது ஒருத்தர்கிட்ட வந்து வேலை செய்கிற இடத்துல கேட்டிருக்காரு, ஹவ் ஆர் யூ ஆல்வேஸ் ஸோ காம் அப்படின்னு. அதுக்கு இவர் சொல்கிறார், நான் வீட்டிலேருந்து கற்றுக்கிட்டதாங்க, இவ்வளோ நாள் கல்யாணம் ஆகி அந்த எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்டதான். எப்படின்னு கேட்டேன்னா, பிகாஸ் ஐ டோன்ட் ஆர்கியூ வித் ஸ்டூபிட் பீப்புள், ஐ ஜஸ்ட் கட் இட் ஷார்ட் அண்ட் சே யூ ஆர் ரைட் அப்படின்னு. உடனே முதல்ல உள்ளவருக்கு, திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ரெடிகுலஸ், பைத்தியக்காரத்தனமான இருக்குது அப்படின்னோடனே அது சொன்னோம், யூ ஆர் ரைட் அப்படின்னாராம். இந்த இடியம்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இஃப் யூ ஸ்பெண்ட் யுவர் என்டையர் லைஃப் லுக்கிங் ஃபார் மிஸ்ஸஸ் ரைட், யூல் ப்ராபப்ளி நெவர் கெட் மேரிட். The perfect partner doesn't exist. அடுத்தது நான் பார்க்குறது, marry in haste, repent in leisure. என்னன்னா, if you marry someone without knowing him or her very well, you will later feel sorry that you got married. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றார், me and my wife were happy for 25 years, then we got married அப்படின்னு. தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா சொன்னாங்க ஒரு கதை, எனக்கு ஞாபகத்துக்கு வருதுங்க. ஒரு ஹஸ்பண்டை கேட்டுக்காங்க, நீங்கள் எப்படி கல்யாணம் ஆகி உங்கள் ரெண்டு பேரும் சண்டையே இல்லாமல் இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கீங்க ஒன்று. இல்லை, கல்யாணம் ஆன புதுசில் ஒரு குதிரையில் என் ஒய்ஃபை கூப்பிட்டு போனேன். அப்போ கொஞ்சம் தூரத்தில் ஒரு பாலம் வந்தது. அப்போ அந்த குதிரை அதுக்கு தாண்ட மாட்டேன்னு அடம் பிடிச்சிது. அதை இறங்கி 4 அடி அடித்து, உனக்கு இது முதல் தரோம் அப்படின்னேன். அப்புறம் நாங்கள் மறுபடியும் ஏரிக்கு வந்து போயிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு பாலம் வந்ததா, மறுபடியும் அந்த குதிரை தாண்ட மாட்டேன்னு சொன்னிச்சு. இப்போ ஒரு 10-15 அடி அடித்து, நல்லா அடித்து, இது உனக்கு 2வது தரோம் அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் குதிரை போக ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு பாலம் வந்தது, 3வது தடவையா. அப்போ அந்த தடவையும் குதிரை போக மாட்டேன்னு உட்காந்துருச்சு. இந்த தடவை நான் பொறுமையை இழந்து அடின்னு அடித்து பின்னி எடுத்து அந்த பாலத்துக்கு கீழே ஓடுற தண்ணியில் குதிரையை தூக்கி போட்டேன். அந்த குதிரை செத்துடுச்சு. இது உனக்கு 3வது தரோம்னு சொல்லி தூக்கி போட்டேன், செத்துடுச்சு அப்படின்னு. அது பார்த்துட்டு இருந்தேன் என் சம்சாரம். என்னை பார்த்து, என்னங்க ஒரு அப்பாவி ஜீவன் இப்படி அடித்து கொண்டுட்டீங்களே, இது நியாயமா, மனுஷனா அப்படின்னு என்னை பார்த்து திட்டினாங்க. அதை அப்படி திரும்பி பார்த்து ஒரு முறைச்சி, இது உனக்கு முதல் தரம் அப்படின்னு. அன்னைக்கு அமைதியானவங்க தானுங்க, இன்ன வரைக்கும் எங்களுக்குள்ள சண்டையே வந்ததில்லை அப்படின்னாரு. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, டேக் யூ டைம், மேரி இன் ஹேஸ்ட், ரிப்பண்ட் இன் லீஷர், யூ நோ. அடுத்த நான் பார்க்குறது, யூ கேன் டான்ஸ் அட் 2 வெட்டிங்ஸ். ஒரே நேரத்தில் நம்ம 2 வேலை செய்ய முடியாது இல்லையா. பைபிளில் ஒரு அழகான வசனம் வருங்க, நம்ம கடவுளுக்கும் செல்வத்துக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஒரே நேரத்தில் 2 தலைவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருத்தவங்களுக்கு சாதகமாகவும் அடுத்தவங்களுக்கு எதிராகவும் நம்ம செயல்படுவோம். அதனால் நம்மளோட எது ப்ரையாரிட்டியோ அதை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு. யூ கேன் டூ 2 things at once. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, யூ கேன் டான்ஸ் அட் 2 வெட்டிங்ஸ், ஸோ சூஸ் யுவர் ப்ரையாரிட்டிஸ். Thought for the day, each man the architect of his own fate. இன்னைக்கான ஃபேக்ட் டைம், cat facts. இன்றைக்கி நான் பார்த்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதேபோல் மீண்டும் மற்றொரு காணொலியோடு உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.